இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டர்ல எக்ஸைஸ் 9.4 கொஸ்டின் நம்பர் 8 பார்க்க போறோம். ஷோ தட் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் சால்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை இங்க வந்து dy by dx ஃபார்ம் இருக்கு. ஸோ dy by dx is equal to என்ன அப்படின்றத தான் நம்ம முதல்ல கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த dy by dx இருக்கிற டேர்ம் தவிர மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் அனுப்பிடலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா x into dy by dx இங்க வச்சுட்டு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இந்த மைனஸ் y அந்த பக்கம் போனா பிளஸ் y ஆயிடும். இந்த பிளஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் பை எக்ஸ் அந்த பக்கம் போனா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் பை எக்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கும். நமக்கு dy by dx மட்டும் தானே வேணும். அப்போ இந்த மல்டிபிள் இருக்க எக்ஸ் வேண்டாம், அந்த பக்கம் எடுத்துட்டு போனா டிவிஷனுக்கு போயிடும். அப்போ dy by dx is equal to y minus x into sin y by x. டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் இருக்கு. இதை நீங்க தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை அப்படியே யூஸ் பண்ணி கூட இது ஹோமோஜீனியஸானு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஹோமோஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்ற இந்த டேர்ம் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்போ இதுல நம்ம ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம். என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் லாம்டா எக்ஸ், எங்கெல்லாம் ஒய் வருதோ அங்கெல்லாம் லாம்டா ஒய். ஸோ இந்த ஒய்யை லாம்டா ஒய்னு போட்டுடலாம். இந்த லாம்டா எக்ஸ் சைன் ஆஃப் லாம்டா ஒய் பை லாம்டா எக்ஸ். டினாமினேட்டர்ல ஒரு லாம்டா எக்ஸ் இருக்கு. நியூமரேட்டர்ல இருந்து ஒரு லாம்டாவை காமனா வெளியில எடுத்துடலாம். ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன், இங்க இந்த லாம்டா வந்து கட் பண்ணிக்கலாம். ஒய் பை எக்ஸ் அப்படின்ற டேர்ம் இருக்கும். டினாமினேட்டர்ல லாம்டாவும் எக்ஸும் இருக்கு. இங்க ஒரு லாம்டா, இங்க ஒரு லாம்டா இருக்கு. ஆக்சுவலா இது கேன்சல் ஆகும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது லாம்டாவோட பவர் 0 ஆயிடுது. ஏன்னா டிவிஷன்ல இருக்கும்போது பவர் என்ன ஆகும், சப்ட்ராக்ட் ஆகும். அப்ப லாம்டா பவர் 0, இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் உங்களுக்கு திரும்பி வந்திருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் திருப்பி கிடைச்சிருக்கு. அதாவது எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். லாம்டா எல்லாம் இப்படி வெளியில வந்துட்டு திருப்பியும் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனே திரும்பி வந்ததுன்னா அதுதான் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நம்மளோட ஈக்குவேஷன் வந்து dy by dxன்னு இருக்குல்ல, அதனால y by x is equal to bன்னு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ் டினாமினேட்டர்ல இருந்து அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது மல்டிப்ளை ஆயிடும். இப்போ y is equal to b into x. இந்த டினாமினேட்டர் எக்ஸை எடுத்துட்டு வந்து இப்படி எழுதிக்கலாம், y is equal to bx. இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் இவங்களை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா அப்பதான் இந்த y வந்து நமக்கு dy by dx அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா dy by dx தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ அதனால இங்க dy by dx கொண்டு வந்துக்கணும். இந்த பக்கம் bx வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது uv மாதிரி இருக்கு. ஸோ v அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. பிளஸ் போட்டுட்டு எக்ஸ் அப்படியே வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dv by dx அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். எழுதியாச்சு. இந்த பக்கம் bn x மட்டும் தானே இருக்கு. அப்ப இந்த பக்கமும் bn x மட்டும் இருக்க மாதிரி நம்ம கொஸ்டின் எழுத போறோம். இப்போ இந்த dy by dxக்கு பதிலா இங்க நமக்கு கிவன் கொஸ்டினை தான் எடுத்து எழுதணும். இதுல bயும் x மட்டும் தான் இருக்கும். அப்போ y இருக்கக்கூடாது. y எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடணும். எப்படி சேஞ்ச் பண்றது, y வர இடத்துல vxன்னு போட்டுடலாம். அப்ப இங்கேயும் vxன்னு போடணும், இங்கேயும் vx போடணும். இங்க vx போடும்போது xx கட் ஆயிட்டு இது v தான் வரும். இல்லைன்னா y by x vன்னு எழுதிக்கலாம். அந்த பேட்டர்ன் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் எழுத போறேங்க. முதல்ல இருக்க yக்கு பதிலா இந்த vx மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒய் பை எக்ஸ்ன்றது வின்னு எழுதிடலாம். டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். அதாவது இந்த பக்கம் விஎன் எக்ஸ் இருக்கிறதுனால இங்கேயும் விஎன் எக்ஸ்ல எழுதியாச்சு. பி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்ற டேர்ம் கிடைக்குது. இப்போ நியூமரேட்டர்ல இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்குல்ல, வெளில எடுத்துருங்க. இப்போ வி மைனஸ் சைன் வி. டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் இருக்கு, இந்த எக்ஸும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம கிட்ட ஒரு பிளஸ் பி இருந்ததுல, அது அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா மைனஸ் பி ஆயிடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ சால்வ் பண்றதுக்கு இங்க பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வி, ஒரு மைனஸ் சைன் வி, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் வி இருக்கு. மைனஸ் வியும் பிளஸ் வி என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இந்த பக்கம் நம்ம கிட்ட ஒரு எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வி எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்க போறோம். அதனால இங்க இருக்கிற டிஎக்ஸ் பை எக்ஸ் அங்க வந்துச்சுன்னா x by dx இங்க வந்தா dx by x ஆயிடும். இங்க இருக்கிற மைனஸ் சைன் வி அந்த பக்கம், அதாவது மல்டிபிள்ல இருக்கிற மைனஸ் சைன் வி அங்க போனா டிவிஷன் ஆகும். அதாவது மைனஸை நம்ம இங்கே கூட ஹோல்ட் பண்ணிட்டு சைன் வி அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். dv by sin v அப்படின்னு எழுதிடலாம். ஸோ v எல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இவங்களை என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து v டேர்ம் எழுதிக்கோங்க. dv by sin v அப்படின்றத ஃபர்ஸ்டாகவும், செகண்ட் இந்த பக்கம் வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் dx by xம் நம்ம எழுதிக்கலாம். ஏன் இப்படி எழுதுறோம்னா, நம்ம சி போடுவோம்ல, அது எப்பவுமே எக்ஸ் சைட்ல தான் போடுவோம். அதனால இப்படி எழுதிக்கோங்க. இது 1 by sin v அப்படின்றத வந்து
கொசிகண்ட் வின்னு எழுதிக்கலாம் நம்ம. 1/sin கொசிகன் தான். கொசிகண்ட் வி டிவி மைனஸ் வெளியில எடுத்துட்டு dx/x அப்படின்னு எழுதிக்க முடியும். கொசிகண்ட் வியோட இன்டகிரேஷன் ஃபார்முலா நார்மல் இன்டகிரேஷன் ஃபார்முலால இது இல்லை, ஆனால் லாக் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் கொசிகண்ட் வி அப்படின்றது வந்து லாக் ஆஃப் கொசிகண்ட் மைனஸ் காட் வரும். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிட்டு மைனஸ் அப்படியே இருக்கும். 1/x இன்டகிரேட் பண்ணும்போது லாக் எக்ஸ்ன்னு வரும். எல்லாமே லாக் டேர்மாக இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட்டே நம்ம லாக் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் லாக் ஃபார்ம் இருக்கிறதுனால அவங்கள ஈஸியாக நம்மளால கேன்சல் பண்ண முடியும். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் வியோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். காஸ் வி மைனஸ் காட் வி ஈக்குவல் டு இது லாக் ஏ மைனஸ் லாக் பி மாதிரி இருக்குது. லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருந்ததுன்னா லாக் ஆஃப் ஏ பை பின்னு எழுதணும். ஆனால் இதில் ப்ளஸில் இருக்க டேர்ம் தான் நியூமரேட்டர்லையும் மைனஸில் இருக்கிற டேர்ம் தான் டினாமினேட்டர்லையும் வரும். இப்படி தான் எழுதிக்கணும். இங்கே இருக்க இந்த லாகும் இந்த லாகையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்கள மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் டேக் எக்ஸ்பொனென்ஷியல் ஆன் போத் சைடுன்னு சொல்லி லாகை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதுதான் நம்மளோட ரிமைனிங். கொசிகண்ட் வி அப்படின்றத வந்து 1/sin v அப்படின்னும் காட் வின்றத வந்து காஸ் வி பை சைன் வி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் சி பை எக்ஸ்ன்ற டேர்ம் மட்டும் இருந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கிறதுக்காக. அப்போ 1 மைனஸ் காஸ் வி பை சைன் வி அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் சி பை எக்ஸ் அப்படின்ற டேர்ம் இருந்திருக்கும். இங்கே டினாமினேட்டரில் இருக்க சைன் வி அந்த பக்கமும் இங்கே டினாமினேட்டரில் இருக்க எக்ஸை இந்த பக்கமும் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இது எப்படி மாறும் அப்படின்னு பாருங்கள். ஸோ 1 மைனஸ் காஸ் வி இருக்குது, இங்கே பக்கத்தில் மல்டிபிள் பை எக்ஸ், இங்கே சி இன்ட்டு சைன் வி அப்படின்றது கிடச்சிருக்கும். இப்போ இதில் சின்ன சப்ஸ்டியூஷன் வின்றது நம்மளோட சப்ஸ்டியூஷனில் ஒய் பை எக்ஸ் தான். அப்போ எங்கெல்லாம் வி இருந்ததோ அங்கெல்லாம் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 1 மைனஸ் காஸ் விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ், வெளியில் ஒரு எக்ஸ் மல்டிபிள் இருக்குது, சி இன்ட்டு சைன் வி விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ் அப்படின்றது எழுதிட்டோன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து அதே எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். y into dx plus x into log of y by x dy minus 2x dy. ரெண்டு டேர்மில் dy இருக்கு பாருங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ y into dx equal to இந்த minus 2x dyன்றது அந்த பக்கம் போனால் plus 2x dy ஆகிடும். இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்கிறதுனால அந்த பக்கம் போகும்போது மைனஸில் போயிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு log of y by x dy அப்படின்றது கிடைக்குது. ரெண்டு பேர்கிட்டமே dy இருக்கிறதுனால அவங்கள காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு log of y by x dy அப்படின்னு எழுதிடலாம். இந்த பக்கம் y இன்ட்டு dx இருக்குது. dx by dy கொண்டு வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஆனால் அதை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா log of y by x இருக்கிறதுனால கொஸ்டினை dy by dx தான் கொண்டு வரணும். அப்போ இந்த dx தான் அங்கே கொண்டு போகணும், இந்த டேர்மை தான் இந்த சைடு கொண்டு வரணும். அப்போ y by 2x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு log of y by x அப்படின்ற டேர்ம் டினாமினேட்டருக்கு வந்துச்சு. இந்த பக்கம் இங்கே நியூமரேட்டரில் dyயும் இந்த dx அந்த பக்கம் போகும்போது இங்கே டினாமினேட்டரும் கிடைக்கும். ஸோ இந்த dy by dx அப்படின்றத தான் நம்ம f of x, y அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். இப்போது இந்த f of x, yல lambda x, lambda yன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா இது ஹோமோஜீனியஸான்னு தெரிஞ்சிடும். ஸோ எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் lambda xும் எங்கெல்லாம் y வருதோ அங்கெல்லாம் lambda yயும் போட்டுக்கலாம். So 2 into lambda x minus lambda x log of lambda y by lambda x அப்படின்னு எழுதிட்டோம்னா இதில் இந்த lambda மட்டும் கட் ஆகிடும். நியூமரேட்டரில் lambda y இருக்கும், டினாமினேட்டரில் இங்கேயும் lambda இருக்குது, இங்கேயும் lambda இருக்குது. வெளில எடுத்துட்டோம்னா 2x minus x into log of y by x அப்படின்ற டேர்ம் இங்கே இருந்திருக்கும். இதில் இது lambda power 1, lambda power 1 இவங்க டிவிஷனில் இருக்கிறதுனால இவங்களை ஜாயின் பண்ணும்போது அது என்னவா மாறிடும், lambda power 0ன்னு மாறிடும். ரிமைனிங் வந்து y by 2x minus x into log of y by x பாருங்க, பார்க்கறதுக்கு உங்கள் கொஸ்டின் மாதிரியே இருக்கு. அப்போ இது lambda நாட் f of x, y தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது எக்ஸோட பிளேஸில் lambda xும் ஒய்யோட பிளேஸில் lambda yயும் போடும்போது lambda நாட் f of x, y திரும்பி வந்ததுனால இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். டு சால்வ் y by x வந்து vன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஸ்டின் வந்து dy by dx ஃபார்ம், அதனால y by x தான் vன்னு அசியூம் பண்ணும். டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். இப்போ y is equal to vx அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த ஒய்க்கு இந்த ஒய் வந்து நமக்கு dy by dxஆ வேணும் அப்படின்றதுனால டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dx கிடைக்கும். இது யூபியில் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். v அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் போட்டு எக்ஸ் அப்படியே வச்சுட்டு பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது db by dx அப்படின்றது கிடைக்கும். இப்போ இந்த dy by dx பதிலாக நம்மளோட இந்த கிவன் கொஸ்டின் தான் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், காப்பி பண்ண போகிறோம். ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனோட இந்த சைடில் வியும் எக்ஸும் மட்டும் தானே இருக்குது. அப்போ இதுலேயும் வியும் எக்ஸும் மட்டும் தான் இருக்கணும். அப்போ எங்கேயாவது ஒய் வந்ததுன்னா அதை vx அப்படின்னும், எங்கேயாவது y by xன்னு வந்துச்சுன்னா அதை vன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து எழுதிக்கலாம். சரி பாருங்கள்,
ஸோ இதான் கொஸ்டின். இப்போ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் போட்டுடலாம். விஎக்ஸ் டினாமினேட்டரில் எக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. 2x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் இந்த ஒய் பை எக்ஸ் இருக்கிறதுனால ஒய் பை எக்ஸ்க்கு பதிலாக வின்றதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்ற டேர்ம் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ டினாமினேட்டரில் எக்ஸு காமனாக இருக்கலாம். அந்த எக்ஸை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ விஎக்ஸ் பை எக்ஸை வெளியில் எடுத்துட்டா 2 மைனஸ் லாக் வி அப்படின்றது இங்கே இருந்திருக்கும். இஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் இருக்கு. இதில் இந்த எக்ஸும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் வி பை 2 மைனஸ் லாக் வி அப்படின்ற டேர்மில் இந்த பிளஸ் வி இந்த பக்கம் தான் என்ன ஆகிடும், மைனஸ் வி ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்ற டேர்ம் கிடச்சிருக்கு. இங்கே பை 1ன்னு போட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 1 இன்ட்டு வி தான், மைனஸ் வி இன்ட்டு இந்த டேர்ம் இங்கே போகும்போது மல்டிப்ளை போயிடும். ஸோ 2 மைனஸ் லாக் வி பை 2 மைனஸ் லாக் வி அப்படின்னு வந்துடும். கிராஸ் மல்டிபிள் இந்த 1 இங்கே, இது இங்கே. இப்போ டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணி நம்ம இங்கே எழுதணும்ல, அதான் எழுதியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இதை வியை உள்ள மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். ஸோ வி மைனஸ் 2v, இந்த மைனஸ் வியும் மைனஸும் மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் வி லாக் வி அப்படின்றது கிடைச்சிருக்கும். டினாமினேட்டரில் ஒரு 2 மைனஸ் லாக் வின்றது அப்படியே இருக்கு. இந்த பக்கம் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இதில் 1v மைனஸ் 2v மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 1vன்னு வந்திருக்கும். ப்ளஸ் v log v அப்படின்றது கிடைச்சிருக்கு. டினாமினேட்டரில் 2 மைனஸ் லாக் v இருக்கு நம்ம கிட்ட. இங்கே வந்து எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் v எல்லாம் ஒரு பக்கம் எடுக்க போகிறோம். இது ஃபுல் டேர்ம்ஸும் வந்து வியில் தான் இருக்குது. ஸோ இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ நமக்கு 2 மைனஸ் லாக் v பை டினாமினேட்டரில் இந்த டேர்ம் வரும். இதில் வந்து இங்கேயும் வி இருக்குது, இங்கேயும் வி இருக்குது பாருங்களேன். வி அப்படி காமனாக எடுத்துக்கலாம். ஸோ -1 ப்ளஸ் லாக் வி அப்படின்னு எழுதிக்கலாம். இதை இங்கே ஒரு டிவி இருக்குது. எக்ஸ் பை டிஎக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்ற டேர்ம் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இன்டெகிரேட் பண்ணுவோம், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே கீழே வந்து லாக் வி -1 இருக்குது, மேலே வந்து 2 மைனஸ் லாக் வி அப்படின்ற டேர்ம் இருக்குல்ல. ஸோ இது வந்து இப்படி பிரிச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2ன்றதை வந்து நான் 1 + 1 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ 1 + 1 இங்கே ஒரு மைனஸ் லாக் வி அப்படின்ற டேர்ம் இருக்கு. டினாமினேட்டரில் வி -1 ப்ளஸ் லாக் வின்றதை நம்ம லாக் வி -1 கூட எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. டிஎக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை வி இன்ட்டு லாக் வி -1 ஒரு டேர்ம் ஆகும். ப்ளஸ் 1 மைனஸ் லாக் வி பை b டைம்ஸ் லாக் வி -1 அப்படின்னு ரெண்டுத்துக்கும் தனி, இந்த 1க்கு தனியாக இந்த டினாமினேட்டரும், இந்த 1 மைனஸ் லாக் விக்கு தனியாக ஒரு டினாமினேட்டரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 மைனஸ் லாக் வியும் லாக் வி -1 என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் -1 டைம் வரும். ஏன்னா மைனஸில் இருக்கும்போது மாறி இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணும்போது -1 அப்படின்றத அங்கே போடணும். ஒரே மாதிரி தான் கட் பண்ணிட்டு +1 எழுதிடுவோம்ல. மாறி இருந்துச்சுன்னா -1 போடணும். அடிஷனில் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி சப்ட்ராக்ஷனில் தான் -1 நீங்கள் டெஃபினட்டாக போடணும். இப்போ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டெகிரேட் பண்ண போறோம். இப்போ ஈஸியாக இன்டெகிரேட் பண்ற மாதிரி வந்துருச்சு பாருங்க. இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் இங்க வந்து dx by x, இங்க இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by v டைம்ஸ் log v -1 அப்படின்றது ஒரு டேர்மா இருக்கு. இங்க வந்து மைனஸ் இருக்கு நியூமரேட்டர்ல. ஸோ மைனஸ் எழுதிக்கலாம். இங்க மைனஸ் நியூமரேட்டர்ல 1, டினாமினேட்டர்ல ஒரு v மட்டும் இருக்கு. இங்க dv அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதை வந்து ரஃப்ல வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டு இங்கே எடுத்து ஆன்சர் எழுதிடுவோம். இப்போ நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண வேண்டிய டேர்ம் வந்து 1 by v log v -1 அப்படின்னு இருக்குல்ல. இது ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்தாலே கம்ப்ளீட் ஆகிடும் பாருங்களேன். இந்த log v -1 நம்ம டீன்னு அசியூம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. log v -1 ஈக்குவல் டு டி பண்ணால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது log v என்ன ஆகும், 1 by v -1 வந்து 0 ஆகிடும். டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt by dvன்னு வரும். நம்ம dv இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்போ இந்த 1 by v dv அப்படின்றது வந்து dtயா மாறிடும். இவங்களை டீன்னு அசியூம் பண்ணா அப்போ இது என்னவா மாறுதுன்னா dt by tன்னு கிடைச்சிருது. dt by t இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும், log t அப்படின்றது வரும். tக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் log v -1, அதுதான் இதோட இன்டெகிரேஷன் வேல்யூ. இங்க வந்து dx by x வந்து முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ 1 by x வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு வந்து log x அப்படின்றது கிடைச்சிரும். பக்கத்தில் ப்ளஸ் log cன்னு போட்டுடலாம். ஏன்னா x பக்கத்தில் தான் c போடணும். இவங்களை இன்டெகிரேட் பண்ணும்போது log t கிடைக்குது. அப்போ log ஆஃப் tக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் வந்து log v -1 அதை எழுதிக்கணும்.
ஸோ மைனஸ் 1/v இருக்கு. 1/v இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா log v அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த பக்கமும் எல்லாமே log இருக்கு, இங்கேயும் log இருக்கு, கனெக்ட் பண்ணிக்கலாம். இது இந்த சைடு பார்க்க log a plus log b மாதிரி இருக்கு. இங்க பார்க்கும்போது log a minus log b மாதிரி இருக்கு. ஸோ இவங்களை ஜாயின் பண்ணும்போது log a plus bன்றதுனால log a into b அப்படின்னு நம்ம எழுதுவோம் ரூல்ல. log a minus log bன்றதை ஜாயின் பண்ணும்போது log aக்கு பதிலாக இந்த log v minus 1 இருக்கு. பை இது மைனஸ்ல இருக்கிறதுனால இது இங்க டிவிஷன்ல வரும். log a minus log bன்றது log of a by b அப்படின்னு எழுதுவோம். அதை எழுதிக்கோங்க. ஸோ இந்த log என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ x is equal to இது மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். log v minus 1/v அப்படின்னு இருக்கு. நான் v எழுதலை, ஏன்னா v வந்து நம்ம வந்து ஓனா எடுத்தா நம்ம சப்ஸ்டியூஷன். அப்போ v க்கு பதிலாக நம்ம என்னன்னு போடணும்னா y by x அப்படின்றத போட்டணும். அப்போ இங்க வந்து ஒரு y by x, இங்கேயும் y by x தான் இருக்கும். இந்த டினாமினேட்டர்ல இருக்க y by x அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும், மல்டிப்ளை ஆயிடும். அப்போ y by x மல்டிபிள் பை x is equal to log of y by x minus 1 இருக்கு. இந்த x இந்த x நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் இந்த பக்கம் என்ன மட்டும் தான் இருக்கும், y is equal to log of y by x minus 1 அப்படின்னு எழுதிட்டு அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.